ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேசி சிஸ்டம் அனிமேயோட எபிசோட் 4 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு ஒரு மிஷின் கிடச்சிருக்கும். வேற ஒரு சிட்டிக்கு போய் இது எல்லாத்தையுமே விற்கணும். அப்படி அவன் வித்துட்டு வந்தா அந்த டாஸ்க்கை முடிச்சதுக்கும் அவனுக்கு பாயிண்ட் கிடைக்கும். முக்கியமாக அந்த சிட்டியில் அவனுக்கு தகராறு ஏற்படுற மாதிரி சில பல ஃபேமிலிஸும் இருக்கு. அங்க வந்து நம்ம ஹீரோ மாட்டிக்க கூடாதுன்னு தான் விரும்புறான். சைடு அந்த சிட்டியை நோக்கி இவன் போறான். அங்க ஒரு வண்டியும் பயங்கர வேகமா வருது. அட, இது வந்து அந்த புரோக்கன் காட்ஸ் கூட வண்டி தானே. இதை வந்து நம்ம தடுக்க வேண்டிய முயற்சி செய்யக்கூடாது, இல்லைன்னா அவ்வளவுதான். அங்க ஒரு ஆளுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. யார் அவங்க இந்த மாதிரி எதுக்கு வண்டியை ஓட்டணும்? கேரேஜ் வச்சிருந்தா இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்களா? அடே, வாயை விடாத, இல்ல வாயை அவங்க உடைச்சிருவாங்க. அவங்க யாருன்னு தெரியும்ல, டிவான் ஷேக்கோட ஆளுங்க அவங்க. அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா ஆமா, நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த பொண்ணுங்களும் சொல்றாங்க, ஆமா ஆமா, டிவன் சேக்ல இருக்க அந்த ஆளுங்க நம்ம சேக்க கம்பேர் பண்ணா ரொம்பவும் அவங்களுக்கு பவர் வந்து இந்த கேபிட்டல்ல இருக்கு. அங்க ஹீரோக்கும் இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. இவங்க எல்லாருமே ஒரு பிளாக் ஸ்மித் தான். அதாவது அந்த கேரேஜை நல்லா ஊத்து பார்த்தாலே தெரியும், இதுவே ஒரு பிளாக் ஸ்மித்தால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கேரேஜே கிட்டத்தட்ட ஒரு ஹோலி வெப்பன் மாதிரி தான். நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உங்களால அந்த கேரேஜை ஒண்ணுமே அங்க பண்ண முடியாது. அங்க சிஸ்டம் ஒரு விஷயத்த இப்போதான் நம்ம ஹீரோ கிட்டே சொல்லுது. உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்ட் பாப்பா இருக்கு. நீங்க டிவன் சேக்ல இருக்க அந்த டாங் அந்த ஆளை வந்து நீங்க தோக்கடிக்கணும். அப்படி நீங்க தோக்கடிச்சிட்டா அதுக்கு ரிவார்டா 5000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் நிறையவே கிஃப்டும் உங்களுக்கு கிடைக்கும். பரவாயில்லையே, இது வந்து ஒரு நல்ல ஆஃபரா இருக்கு. ஆனா நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இதுவே எனக்காக கொஸ்ட் எல்லாம் தேடணும். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா மெயின் கொஸ்டின் ஒன்னு இருக்கு, இதையும் தாண்டி இது சைட்ல எனக்கு வருது. இது வேணும்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ஆனா நான் ஒன்னும் அப்படியே விட போதில்ல. ஏன்னா இது ஒரு நல்ல டீலா இருக்கு. கிட்ட இப்போ லக்கி ஹேலோவும் இருக்கு. சரி, ஒரு கை பாத்திர வேண்டியதான். ஏன்னா அந்த டிவன் சேக்ல இருக்க அந்த ஆளு அவனும் சரியில்லை. இந்த மாதிரி மத்த ஆளுங்களை தொலை பண்றது, ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்றான். சரி, ஒரு கை பார்த்தலாம், அவனா இல்ல நானானு. இதுக்கப்புறம் அவங்க ஒரு டவருக்கு வருவாங்க. இங்கதான் அவங்களால விற்கவும் வாங்கவும் முடியும். அங்க ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துறா, ஹே லூயிலி, பண்ணது எதுவும் சரியில்லை. இந்த மாதிரி எனக்கு 10 கோல்டு காயினை தரேன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா ஏமாத்திட்டீங்க. 3 தந்திருக்கீங்க. என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும். நீ வந்து இதே மாதிரி தொலை பண்ணேன் தான் என்னோட சட்டை வந்து கிழிஞ்சிரும். நீ பண்ண வேலைக்காக தான் நான் வந்து எவ்வளவு குத்துருக்கேன். அதெல்லாம் சரியில்லை, நீங்க பண்றது அநியாயம். இந்த சைடு இது எல்லாத்தையுமே லிங்கோ பாத்துங்கன்னே சொல்றாங்க. இந்த மாதிரி தான் இந்த இடத்துல நிறையவே பிரச்சனை அடிக்கடி போகும். இப்ப சண்டை போடுறவங்க எல்லாருமே இங்க இருக்கிற சிவிலியன்ஸ் தான். ஆனா அந்த பொண்ணு அவன் தாக்கலன்னு போறானா, அவ அப்படியே கடிச்சு விட்டுறா. அங்க ஹீரோக்கும் ஒரு கோஸ்ட் கிடைக்குது. இதை கம்ப்ளீட் பண்ணாலும் அவனுக்கு ரிவார்டு வந்து கிடைக்குமா? அந்த பொண்ணு அவன் அடிக்கலன்னு போறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான். ஹேய், என்ன நீ பண்ணது எதுவும் சரியில்லை. அவ வித்ததுக்கு 10 கோல்டு காயினை நீ தரணும். ஆனா நீ 3 தான் தந்திருக்க. மரியாதையை அவளுக்கு தந்துரு. அதை சொல்றதுக்கு யாரு நீ? நான் வந்து அவளை அடிக்கதான் போறேன். ஆனா அதுக்குள்ள மூஞ்சிலேயே அவன் பயங்கரமா அடிச்சிடறான். இவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஹேய், உனக்கு தெரியாது நான் யாருன்னு. நீ தப்பான எத்துல கைய வச்சுட. அவன் இன்னமும் பயங்கரமா தாக்கிறான். நீ யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. அதை நினைச்சு நான் கவலையும் பட போதில்ல. மரியாதையை அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துரு. ஐயோ சாமி, என்ன மன்னிச்சிருங்க, இந்தாங்க காசு. நான் இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இதனால பாயிண்டும் கிடைக்குது. அந்த சின்ன பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போன மாதிரி 100 பாயிண்ட் அவளோட மண்டையில காட்டுது. நீங்க என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த காசு ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான். என்னோட பிரதருக்கு காசு இல்லாம ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். உங்களோட சாப்பாடு அதுவே இதை நம்பிதான் இருக்கு. அதனால என்னால முடிஞ்சது இதுதான். இதுக்கு மேல நீங்க வந்து கேட்காதீங்க எங்க கிட்ட. பரவாயில்ல இருக்கட்டும், நீ அதெல்லாம் ஒன்னும் தர வேணாம். அதே மாதிரி உனக்கு வேணும்னா நீ எங்க சேக்கு பக்கம் வரலாம். அங்க வந்துட்டா இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை இருக்காதுல. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மாதிரி ஒரு பொண்ணை அவங்க ஏத்துப்பாங்களா? மத்தவங்க கிட்ட ஹீரோ கேக்குறான். இவன் தானே அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ. அதனால இந்த பொண்ணை கூப்பிட்டு வர்றதெல்லாம் அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது. இவ்வளவு சின்ன வேலைக்காக அங்க வச்சுக்கலாம். ஆனா என்னோட அண்ணனும் இருக்கான்ல, அவனை என்னால அப்படியே விட்டு போக முடியாது. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, உன்னோட அண்ணனையும் நீ கொண்டு வரலாம். அவனையும் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா எங்க சேக்ல ஆளுங்களும் தேவைப்படுறாங்க. சோ அவனை நான் ரெக்ரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வர விக்கிற வேலை இருக்கு. நான் உள்ளதான் கொஞ்சம் போகணும். நீயும் வரியா? இல்ல நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி எனக்கு உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்ல. நான் ஒரு சிவிலியனு. இவன் என்கிட்ட ஃபாரஸ்டுக்கான மெடிசன் இருந்தாலும் என்னால உள்ள வர முடியாது. என்னமா வாமா, அதான் நான் இருக்கல. ஏன்னா நீ இப்போ என்னோட கெஸ்ட். இந்த மாதிரி அவங்க உள்ள போறாங்க. ஆனா அவன் அங்க தள்ளி விட்டுறான். சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாதா சிவிலியன்ஸ் வந்து உள்ள வரக்கூடாதுன்னு? ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. அவனோட ஆராவை பார்த்து இவன் பயந்து போயிடறான். எதிர்பார்க்கல இவன் வந்து ஒரு பிராக்டிஷனரா. இவன் கிட்ட இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஆரா இருக்கு. சாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து உள்ள போலாம் சாரு. யாரு இந்த சின்ன பொண்ணை தள்ளி விட்டா? நான் ஒன்னும் தள்ளி விடல. ஏதோ நீ தெரியாதனமா விழுந்துட்டேன்னு நினைக்கிறமா. நீ வந்து உள்ள போகலாம். இந்த மாதிரி அடல்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க உள்ள போக கூடாது. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உள்ள போகலாம் தாராளமா. அதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட வெப்பனு நிறையவே பில்ஸ் எல்லாம் இருக்கு.
இருக்கு. ஹே லூ, உனக்கு வந்து ஏதாச்சும் வேணுமா? அங்க பில்லு இருக்குமா? அதை பார்த்து அவ சொல்றான், எனக்கு வந்து இந்த பில்லு வேணும், உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? என்னோட பிரதர் வந்து பாய்சனால அஃபெக்ட் ஆயிருக்கான், அதனால அவனோட காலை கூட நகர்த்த முடியல, அதனால தான் எனக்கு தேவை. உனக்கு பாய்சனோட ஆன்டிடோட் பில்லு வேணுமா? கண்டிப்பா நீ கவலையப்படாத, என்னால உன்னோட பிரதரை குணமாக்க முடியும். வேறமா உன்னோட அண்ணனை காட்டு, நான் உன்னை குணமாக்குறேன். அட, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, நான் எதிர்பார்க்கல. அங்க இப்படி இவங்க பேசும்போதே அங்க ஒரு வாய்ஸ் வருது, ஆமா உன்ன மாதிரி ஒரு சிவிலியன் எல்லாம் யாரு உள்ள விட்டா? யாராதுன்னு பார்த்தா ஹாங்கு தான். ஹாங் வந்து இங்க இருக்காரா? இத பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். எதிர்பார்க்கலப்பா, இனிமீங்க ஒரே நேரத்துல ஒரே டைமிங்ல இங்க வருவாங்கன்னு. ஆமா அது சரி, இந்த பொண்ணை வந்து யாரு உள்ள விட்டா? இந்த பொண்ணால இந்த இடமே நாசமாயிடுச்சு. இங்க இருக்கிற காத்து அது கூட இந்த பொண்ணால பொல்யூட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வாட்ஸ் எங்க இருக்கிறீங்க? இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்புங்க, ஏன்னா இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இங்க இருக்கவே கூடாது. ஆமா ஹாங்கு, நீங்க யாரு இதை ஃபர்ஸ்ட் சொல்ல? அவரோட கிளாத்தை வச்சு சொல்றீங்களா இந்த மாதிரி அவ ஒரு சிவிலியன்னு? அங்க காட்ஸும் கத்த ஆரம்பிக்கிறாரு, ஆமா இவ ஒரு சிவிலியனு, இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணு இங்க என்ன பண்றா? ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுங்க உள்ளே வரக்கூடாது. ஓ அப்படியா, இவ எதுக்கு உள்ள வரக்கூடாது? யோசிச்சு பாருங்க, இவங்க கிட்ட காசு கூட இல்ல, இவங்கள மாதிரி ஆளுங்களால இந்த மாதிரி உயர்ந்த இடத்துல என்ன வாங்க முடியும்? அதனால தான் இவங்கள உள்ளே விடுறது இல்ல. இவகிட்ட இருக்கிற அந்த துணி தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனைனா நான் துணியை வந்து மாத்துறேன். அதே மாதிரி இவகிட்ட காசே இல்லைன்னு சொல்றீங்களே, இதோ காசு, இப்போ இவளால வாங்க முடியும்ல. இருந்தாலும் அங்க ஒரு பிரச்சனையா இது. அங்க ஹாங்கு கத்திக்கினே இருக்காரு, இந்த இடத்தோட லார்டை நான் பார்க்கணும், இந்த மாதிரி அவரை வர சொன்னாதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அங்க லார்டும் வர, லார்டு கிட்ட நம்ம ஹாங் வந்து பயங்கரமா கத்தி விட்டுறாரு, யோ நீயே சொல்லியா இந்த மாதிரி சிவிலியன்ஸ் எல்லாம் உள்ள வரலாமா என்ன? இந்த பையன் என்னன்னா சிவிலியனை உள்ள கொண்டு வந்திருக்கான், இதெல்லாம் சரியில்ல பாத்துக்கோ. நீங்க வந்து அந்த டியான் சாக்ல இருந்து வந்த ஆளுங்க தானே, உங்க சாக்கு கிட்ட வேற நிறைய எல்லாம் வெல்த் எல்லாம் இருக்குமா, அதனால அவளைக்கும் அவங்கள பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா ஹாங்கு சும்மா இல்லாம, யோ நீ வந்து அவங்கள தொத்தி வில்லன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. ஆமா இவர் வந்து போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை ஆயிடுமே. நீங்க வந்து இப்போ கோச்சிக்காதீங்க, இப்போ நீங்க வெளியில கொஞ்சம் போறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? ஹாங்க கம்பேர் பண்ணா நாங்க வந்து இம்பார்ட்டனே இல்லையா என்ன? இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை சொன்னனால கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வருத்தப்பட போறீங்க. இதுக்கப்புறம் அவங்க வெளியில போயிடுறாங்க. அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கறா, நான் மன்னிச்சிருங்க, இவ்வளவு பிரச்சனையோ என்னால தானே வந்தது, என்ன ஒரு சில்லியான பொண்ணா இருக்கா. ஹேய் அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நீ வந்து உன்னை பிளேம் பண்ணிக்காத, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஹாங்கு எங்க மேல ஒரு கடுப்பு, அதனால தான் நம்மள தோத்தி விட்டாங்க. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவனோட வெப்பனை அவன் விற்க போறான், அது எல்லாமே மிட் கிரேட்ல இருக்க ஒரு வெப்பனா. அதை பார்த்து அந்த லேடி வந்து ரொம்ப ஷாக் ஆகி கெட்டு போய் கூப்பிடுறா. அவங்களுக்கும் புரிஞ்சு போயிடுது இது வந்து ஒரு மிட் கிரேட்ல இருக்க ஒரு வெப்பன்னு. அதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அங்க சில பல கண்டிஷனையும் வைக்கிறான், பிரைஸ் எல்லாத்தையும் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்க லோவாவும் வித்துக்கலாம், ஆனா சில பல கண்டிஷன் இருக்கு. என்ன நீங்க வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாரா? இது கேட்டோடனே அவங்க யோசிக்காம ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணோட பிரதரை குணமாக்கணும்னு சொல்லி போறான். சீன்ல ஹாங்கு கிட்ட அவன் பேசின்னு இருக்கான், நீ வந்து நல்ல வேலையை பண்ண, போனா போயிட்டு போட்டோம், அதான் நான் இருக்கேன்னு, அதனால உனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கிரியேட் பண்ணி தர முடியும். ஆனா இப்படி பேசும் போதே அங்க இன்னொருத்த பதறி வச்சுன்னு ஓடி வரான். பிரச்சனை பிரச்சனை நம்மளோட வெப்பனோட ரேட்டு எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு, எல்லாமே 10,000 இருந்து 12,000 வரைக்கும் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. என்ன ஆச்சு? எதுக்கு சடனா ரேட் வந்து இந்த அளவுக்கு குறையணும்? அதுவா வேற ஒரு ஆளுங்க, அதாவது நம்மளுக்கு காம்படிட்டரா இருக்கிற அவங்க வந்து கம்மி ரேட்ல எல்லாத்தையும் விற்கிறாங்க, அதனால தான் எவ்வளவு பிரச்சனை. யாரு வந்து சப்ளை பண்ற அவங்களுக்கு? அதுவா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி தொத்தி விட்டீங்களே அவங்க தான். இதை கேட்டு அவங்க ஆடி போயிடுறாங்க. அங்க ஹாங்குக்கு இன்னமும் கடுப்பா இருக்கு. கண்டிப்பா இது அவனோட வேலையை இருக்கும். திரும்ப அவன் ஆரம்பிச்சிட்டானா, சரி ஏதோ ஒன்று சீக்கிரமா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருளையும் டக்குன்னு எல்லாத்தையுமே வாங்க பாருங்க, அவங்க கிட்ட கம்மியா தான் இருக்கும், சும்மா அவங்க விற்கிறாங்க நம்மளுக்கு பூச்சாண்டி காட்டணும்னு. அவங்க விற்க ஆரம்பிச்ச அத்த செகண்ட் எல்லாமே வித்து போயிடுச்சு. அப்புறம் ஏன்டா இங்க நிக்கிற, சீக்கிரமா அத்த பேட்ச போய் வாங்கு. இதனால அவனும் அறக்க பறக்க ஓடி போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபைட் வந்து என்ன ஆக போகுதுன்னு. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு பகையை உருவாக்கிட்டான். நம்ம ஹாங்கும் இப்போ ஹீரோக்கும் ஒரு பகை வேற இருக்கு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்ட் வந்து நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கும், டியோன் சாக்ல இருக்கிற டாங்க தோக்கடிக்கணும்னு. அது எல்லாமே போக போக வர எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். சோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனரா.